முதல்ல வந்து நான் மாண்புமிகு ரவிக்குமார் ஐயா அவர்களுக்கு வந்து என்சிஆர்டியில் வந்து அந்த அறிவுரைகளை எடுத்துக்கிறோம். அகரம் வந்து நிச்சயமாக அதுக்கான வேலைகளை இறங்கிடுறோம் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிக்கிறேன். அதுக்கான அறிஞர்கள் மொழிபெயர்க்கறக்கு அறிஞர்கள் வந்து தயாராக இருந்தாங்கன்னா இன்னும் வேலை வந்து இன்னும் வேகமாக நடக்கும். அதுக்கான வேலைகளையும் அகரம் தனியாக இறங்கும் அப்படிங்கிறத வந்து அகரம் சார்பாக எல்லார் சார்பாகவும் நான் அதை வந்து தெரிவிச்சுக்கிறேன். கல்வி சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து இவ்வளோ விலாவரியாக எல்லாரும் பேசுனதுக்கு நான் வந்து முதல் நன்றி சொல்லணும். இது இன்னும் நிறைய பேர் தெரியாதவங்களுக்கு இந்த ஊடகங்கள் மூலமாக வந்து நிச்சயமாக போய் சேரும். ஸோ இந்த மேடை வந்து ரொம்ப முக்கியமான மேடையாக வந்து நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி அகரம் எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் இதுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிறத பார்க்குறேன். இதே மாதிரி தான் ஒரு கிட்டத்தட்ட 36 வருஷமாக வந்து சிவகுமார் அறக்கட்டளை அப்படிங்கிற பேரில் வந்து ஸ்டேட் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மரியாதை செலுத்தணும் அப்படின்ட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு எல்லாருக்கும் வந்து நாங்கள் ஒரு சின்ன ஒரு காசோலை ஒரு செக் கொடுத்து நாங்கள் அது மரியாதை செஞ்சுட்டு இருந்தோம். ஒரு கேள்வி வந்துச்சு, இவங்கெல்லாம் ஸ்டேட் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்ருக்கீங்க, இது வந்து கரெக்டான பிளாட்ஃபார்மில் தான் எல்லாருமே வச்சு பார்க்குறீங்களா? ஸ்டேட் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லும் போது வந்து எல்லாரையும் சரிசமமாக பார்க்குறீங்களா? கரெக்டாக யோசிச்சு தான் எல்லாருக்கும் வந்து நீங்கள் இந்த ரெக்கக்னிஷன் கொடுக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பினார் ஞானவேல் அவர்கள். திரும்பி பார்க்கும்போது ஸ்டேட் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸில் முக்கால்வாசி பேருக்கு மேலே வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோட சன்னாக இருக்கலாம், ஒரு இன்ஜினியரோட சன்னாக இருப்பாங்க, இல்லாட்டி ஒரு டாக்டரோட பொண்ணாக இருப்பாங்க. சிட்டியில் வாழ்ந்து வளர்கிற நிறைய பேர்த்தோட ஒரு டிஏவி ஸ்கூலில் படிக்கிறவங்களா இருப்பாங்க, டான் பாஸ்கோ ஸ்கூலில் படிக்கிறவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி முக்கியமான பள்ளிகளில் இருந்து சிட்டியில் இருக்கிற பள்ளிகளில் இருந்து வர மாணவர்களையும் குக்கிராமத்துலேருந்து வர மாணவர்களையும் சரிசமமாக பார்த்து நீங்கள் எப்படி ஸ்டேட் ரேங்க் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டுங்கிறது நீங்கள் எப்படி அவங்களுக்கு மட்டுமே அந்த அங்கீகாரம் கொடுக்கலாம் அப்படிங்கிற கேள்வி வந்தது. அதுக்கப்புறமா திரும்பி உள்ள பார்க்க தான் முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க, அரசு பள்ளி மாணவர்களை தாண்டி இன்னும் முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற கேள்வியே வந்துச்சு. ஸோ இந்த கல்வி சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் வந்து இன்னும் டீப்பாகவே நாங்கள் திங்க் பண்ண ஆரம்பித்தோம். தேங்க்ஸ் டு ஞானவேல். அகரம் மூலமாக அகரம் அரசு பள்ளி அது சார்ந்த உதவிகள் பெற்றுட்ருக்கிற பள்ளி மாணவர்களுக்கு வந்து ஒரு 1500 மாணவர்களுக்கு வந்து ஒரு பக்கபலமாக அகரம் அமையறதுக்கு வந்து அந்த ஒரு உரையாடல் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. அதுலேருந்து ஒரு அழகான பயணம். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 10வது வருஷம் 10th ஆனிவர்சரி நாங்கள் இன்றைக்கி கொண்டாடி இருக்கோம். ஸோ இந்த உரையாடல், இந்த ஒரு விழிப்புணர்வு வந்து அவசியம், அடிக்கடி தேவை அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அயன் படம் 2007 வந்து ஐ திங்க் நான் ஜான்சிபார் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறேன். அங்கே ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு தீவு அது. ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து அங்கே லோக்கலில் இருக்கவங்க கூட வந்து பேசிகிட்டு இருப்போம். அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, எனக்கு அவங்களோட லோக்கல் டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. எல்லாருக்குமே வந்து அந்த மொழி தான் தெரியுத ஒழிய வந்து ஒரு இங்கிலீஷோ இல்லாட்டி ஒரு சொபிஸ்டிகேட்டடான விஷயமோ எங்கேயுமே பார்க்க முடியல. பட் ஒரு 70 வயசு இருக்கிறவங்க கிட்ட வந்து அது இருந்துச்சு. பிரமாதமான இங்கிலீஷ் பேசுகிறாங்க, அவங்களோட நடை உடை, அவங்களோட வே தே கேரி தெம்செல்ஃப் எல்லாமே வந்து வேறமாக இருந்துச்சு. அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, அங்கே ஒரு லோக்கலாக வந்து ஒரு 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 வார் நடந்திருக்கு. அந்த வாரில் வந்து ஜான்சிபாரில் இருக்கிற எல்லா கல்வி மையங்களையும் வந்து அழிச்சிட்றாங்க, பாம்பு போட்டு அழிச்சிட்றாங்க. அதுக்கப்புறமா அங்கே ஒரு நல்ல ஸ்கூலோ நல்ல காலேஜோ நல்ல ஹாஸ்பிட்டல் கூட கிடையாது. ஸோ அங்கேருந்து நடக்கிற எல்லா விஷயமும் வந்து டான்சானியாவிலேருந்து கப்பல் மூலமாக வந்துட்டு அங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அங்கே வச்சுருக்காங்க. லோக்கல் இருக்கவங்க ஒரு சாராய கடை வச்சுட்டு இருப்பாங்க, இல்லாட்டி சாதாரண எடுபடி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. பட் 70 வயசு 60 வயசில் இருக்கவங்க கிட்ட எல்லா நாலேஜும் இருந்துச்சு, எல்லா ஸ்கில்லும் இருந்துச்சு. ஒரு நல்ல ஸ்கூல் இல்லைன்னா ஒரு அணு ஆயுதம் என்ன விளைவை வந்து ஏற்படுத்துமோ அதை விட மோசமான விளைவுகளை குறையுள்ள பள்ளிகளும் குறையுள்ள கல்வி நிறுவனமும் இருந்துச்சுன்னா அதோட பாதிப்பு, அதோட விளைவு வந்து பல மடங்காக இருக்கும். ஒரு அணு ஆயுதம் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை விட குறை இருக்கிற கல்வி ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு பல தலைமுறைகளை வந்து தாண்டி போய் சேரும். ஸோ அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். மாண்பு ரவிக்குமார் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு 10 இயர்ஸாக நம்ம பார்த்துட்ருக்கிற கல்வி முறைகளில் நிறைய கேள்விகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை அலசி ஆராயிற விஷயமா தான் வந்து நான் கல்யாணி ஐயா போட்டிருக்கிற இந்த புத்தகத்தை நான் பார்க்குறேன். அகரம் மூலமாக நாங்கள் அதை வெளியிடுறதுல வந்து நம்ம சந்தோஷப்படுறோம். இந்த மாணவர்கள் தமிழ் வழி கல்வி மாணவர்கள்
படித்து வந்ததுக்கப்புறமா காலேஜில் சேரும் போது வந்து அவங்க படுற அந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னார் இல்லையா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நாங்கள் கண்கூட பார்க்குறோம். அவங்க வர அந்த சூழல், ஒரு காலேஜ் அட்மாஸ்பியர், சிட்டி ஸ்டூடெண்ட்ஸு இங்கிலீஷ் பேசுகிறாங்க, நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது. அதில் அந்த அந்த டிரான்சிஷன் பீரியடில் வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ராமசாமி அப்படிங்கிற ஒரு மாணவர் கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் நடந்து வந்து ஸ்கூலில் படிக்கிறாரு, நல்ல மார்க் வாங்குறாரு. அவருக்கு பிஎஸ்ஜின்னு ஒரு காலேஜில் வந்து சீட் கிடைக்குது, ஃப்ரீயாக சீட் கிடைக்குது, அது பொருளாதார உதவிகள் எல்லாமே அவருக்கு கிடைக்குது. பட் இருந்தும் அந்த ப்ரெஷர் தாங்காமல் வந்து போயிடுறாரு. வருஷம் வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 200-300 மாணவர்களில் 2 மாணவர்கள் ஆகுது. எவ்வளவு பேம்பர் பண்ணாலும், எவ்வளவு பேடிங் கொடுத்தாலும், எவ்வளவு மென்டர்ஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும், ஹெல்ப் பண்ணாலும் இந்த ப்ரெஷர் தாங்காமல் திரும்பி போயிடுறாங்க. இதை வந்து லா மேக்கர்ஸ் இதை பார்க்க வேண்டியவங்க, இதை வந்து அப்சர்வ் பண்ண வேண்டிய, இது கண்காணிக்க வேண்டியவங்க வந்து கண்காணிக்கிறாங்களா? இதை பற்றி எந்த பேச்சுமே இல்லையே, இதுக்கான எந்த உரையாடலுமே எங்கேயுமே காணுமே அப்படிங்கிறத வந்து எங்களால் பார்க்க முடியுது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர்கள் அகரம் அணுவி நிறைய சூசைட் நடக்குது, ஹாஸ்டலில் வந்து சூசைட் நடக்குது. இந்த ப்ரெஷர் தாங்காமல் வந்து மாணவர்கள் வந்து தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. வெறும் மார்க்கு, ஒரு 6 மாத படிப்பு ப்ரெஷர் தாங்க முடியாமல் தற்கொலை கூட செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அந்த அளவுக்கும் கூட வந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நடந்துச்சு. அதுக்கான உரையாடல் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரியல. எனக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து எவ்வளோ மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து என்னால் சொல்லவே முடியல. ஐயா சொன்ன மாதிரி கால்களை கட்டி போடல, கட்டி போட்டு ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சு முதல்ல வந்து உங்களுக்கு வந்து மார்க் கொடுக்கல, கால்களை கிட்டத்தட்ட வெட்டி போட்டு முதல்ல வந்து உங்களுக்கு மார்க் கொடுத்துட்டு இருக்கோம். இது சரியா இல்லையா அப்படிங்கிற அலசி ஆராய நிறைய ஒரு தொகுப்புகளை வந்து கல்யாணி ஐயா வந்து இதில் வச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு வந்து நிறைய ரிவ்யூ பண்ணுறோம். அது இப்படி பண்ணியிருக்கலாம், இந்த சீன் இப்படி பேசியிருக்கலாம், இந்த டயலாக் இப்படி பண்ணியிருக்கலாம், இந்த இன்டர்வல் பிளாக் வந்து கொஞ்சம் மாற்றி வச்சிருக்கலாம், அப்போ சொன்ன ஃப்ளாஷ்பேக்கை வந்து கிளைமேக்ஸில் வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு படத்துக்காக வந்து உரையாடுறோம். கிட்டத்தட்ட 25 லட்சம் மாணவர்கள், எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 25 லட்சம் மாணவர்கள் வந்து பிரைமரி எஜுகேஷனில் சேர்றாங்க அப்படின்னா, ஸ்கூல் எஜுகேஷன் முடிஞ்சு காலேஜுக்கு வந்து சேர்ந்து படிக்கிற வந்து 1.5 லட்சம் மாணவர்கள் கூட கிடையாது. ஸோ நிறையா ட்ராப் அவுட்ஸ் இருக்குது, நிறைய பேர் வந்து பின்தள்ளப்படுறோம். இப்போ கல்யாணம் சொன்ன மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2800 சீட்ஸில் வந்து அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் மட்டும் 60%. இதுதான் நம்ம தமிழ்நாடோட அடுத்த தலைமுறையாக வருஷம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களோட தொகை வந்து 60% ஆஃப் த பாப்புலேஷன், ஸ்டூடெண்ட் பாப்புலேஷன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வந்துட்டு இருக்கு. பட் அந்த மாணவர்களால் ஒரு மருத்துவ படிப்புக்கு போக முடியல. ஒரு 2-3 சீட் தான் ஒரு வருஷத்துக்கு கிடைக்குதுன்னா ஏன் இவ்வளோ கேள்விக்குறிகள் இருக்குது? அதை ஏன் அமைதியாக எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம், கேட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறதான். மாணவர்கள் நீங்கள் ஒரு படத்தை பற்றி எப்படி விமர்சிக்கிறோம், ஒரு ஒரு டொனால்ட் ட்ரம்ப்பை வந்து எப்படி அமெரிக்கா வந்து அவங்கள வந்து பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு ட்ரம்ப்பை பற்றி பேசி ஆராய்ஞ்சு அலசின அளவுக்கும் கூட நம்ம எஜுகேஷனை பற்றி நம்ம யாருமே பேசவே இல்லை, அலசி ஆராயவே இல்லை. ஸோ எனக்கு இது வந்து நிச்சயமாக ஒரு ரொம்ப விழிப்புணர்வான ஒரு விஷயமா இருந்தது. சந்துரு ஐயா அவர்கள் வந்து அவ்வளோ அழகாக வந்து அதுக்கு முன்னுரையும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அடிக்கடி நடக்காது, இந்த மாதிரியான கலந்துரையாடல்கள் வந்து அடிக்கடி நடக்காது. ஊடகங்கள் மூலமாக வந்து இது நிச்சயமாக இது நீங்கள் படிக்கிற படிப்பு இப்போ வந்து இன்டர்நெட் வேர்ல்டு, எல்லா விஷயங்களையும் எப்படி வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். பட் கிராமப்புறங்களில் இருக்கிற மாணவர்கள் ஒரு பெரிய வீரியம், ஒரு சூப்பர் ஹியூமன் பவர் இருந்தால் மட்டுமே தான் மெயின் ஸ்ட்ரீம்க்கு வர முடியும், சிட்டியை பார்க்க முடியும், தமிழ்நாடை பார்க்க முடியும். தமிழ்நாடை தாண்டி அவங்க வந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறது, இந்தியாவை தாண்டி போகிறதுலாம் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. இங்கே அவ்வளோ கோடி பேர் இருக்கிறோம், அவ்வளோ கோடி பேரோட எதிர்காலத்தை முடிவு பண்ணுறது வந்து நம்மளோட எஜுகேஷனல் சிஸ்டம். எங்கேயாவது வந்து டிசைன்டு இன் இந்தியா அப்படிங்கிறத நம்ம எங்கேயாவது பார்க்குறோமா? எப்பாவது ரேராக வந்து மேட் இன் இந்தியா அப்படிங்கிறத பார்க்குறோம், ஏன்னா ஜாப் ஆர்டர் கொடுப்பாங்க. பட் இங்கே அவ்வளோ இன்ஜினியர்ஸ் இருக்கிறோம், அவ்வளோ பேர் இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? ஸோ ப்ளீஸ் ஸ்பெண்ட் சம் டைம், இந்த புக்கில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் இருக்கிற வர ஒரு தொகையும் வந்து கல்யாணி அவர்களோட பள்ளிக்கூடத்துக்கு போய் சேரும். அகரம் விதமான முயற்சிகள் நிச்சயமாக எடுத்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ. நான் வழக்கறிஞரான பிறகு 2 முக்கியமான வழக்குகள் எனக்கு நினைவுக்கு வருகின்றன. மருத்துவக் கல்லூரி தொடர்பான வழக்குகள். நான் வழக்கறிஞராக பதிவு செய்த பொழுது ஒரு போக்குவரத்து ஊழியர் என்னிடம் ஒரு வழக்குக்காக வந்தார். அந்த வழக்கு 10 ரூபாய் சம்பந்தமான ஒரு வழக்கு. அப்பொழுது போக்குவரத்து கழகங்கள் எல்லாம் சேர்ந்து மருத்துவக் கல்லூரி ஒன்றையும் பொறியியல் கல்லூரி ஒன்றையும் ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டார்கள். இப்பொழுது கூட இருக்கிறது. சாலை போக்குவரத்து
நிறுவனம் சார்பாக பெருந்துறையில் மருத்துவக் கல்லூரி நடைபெறுகிறது, பொறியியல் கல்லூரி நடைபெறுகிறது. ஆனால் அந்த மாதிரி ஒரு கல்லூரி துவக்குவதற்கு மிகப்பெரிய பொருளாதார தேவை இருந்தது. அந்த போக்குவரத்து நிர்வாகங்கள் தாங்களே அரசாங்கத்திடமிருந்து பெறாமல், வங்கிகளிலிருந்து பெறாமல், வேலை செய்யக்கூடிய ஊழியர்களிலிருந்து மாதம் 10 ரூபாய் பிடித்தார்கள். அந்த ஊழியர்களுக்கு நப்பாசை ஊட்டுவதற்காக உங்களுடைய பிள்ளைகளும் மருத்துவர் ஆகலாம், இந்த கல்லூரியெல்லாம் போக்குவரத்து ஊழியர்களுக்கு மட்டுமே என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் என்னிடம் வந்த ஒரு ஊழியர், அவர் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை, குழந்தை கிடையாது. அவரிடம் சொன்னார், நான் ஏன் 10 ரூபாய் கொடுக்க வேண்டும்? நான் உழைத்து சம்பாதித்த காசு, எனக்கு ஒன்றும் மருத்துவக் கல்லூரி பொறியியல் கல்லூரி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு குழந்தை கிடையாது, நான் ஏன் கொடுக்க வேண்டும் என்று. நான் சொன்னேன், இந்த 10 ரூபாய்க்கு நீங்கள் 100 ரூபாய் செலவழிக்க வேண்டும் என்று சொன்னேன். பரவாயில்லை, இது கொள்கை பிரச்சனை என்று சொன்னார். நாங்கள் கோர்ட்டிலே வழக்கு தொடர்ந்தோம். ஒரு ஊழியருடைய விருப்பத்திற்கு விரோதமாக 10 ரூபாய் பிடிக்கக்கூடாது என்று அந்த வழக்கில் வெற்றி பெற்றோம். அந்த பணம் திருப்பி கொடுக்கப்பட்டது. ஆனால் மருத்துவக் கல்லூரியும் பொறியியல் கல்லூரியும் வந்தது. மற்ற ஊழியர்கள் அவர் அளவுக்கு தைரியம் இல்லை. ஆகவே மருத்துவக் கல்லூரி நடைபெற ஆரம்பித்தது. ஆனால் மருத்துவக் கல்லூரி நடைபெற்ற இந்த 20 வருடங்களில் போக்குவரத்து தொழிலாளருடைய குழந்தைகள் யாரும் அங்கே படிக்கவில்லை. ஒரு சில உயர் அதிகாரிகளுடைய குழந்தைகள் அந்த கோட்டாவில் படித்தார்கள். பின்னர் உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் ஒருவருடைய குடும்பத்துடைய வாரிசு என்ற அடிப்படையில் எந்த கல்லூரியிலும் இடம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். இன்றைக்கு அந்த கல்லூரி நடைபெற்று கொண்டு வருகிறது. சுயநீதி அடிப்படையில் நடைபெறுகிறது. எந்த காரணத்துக்காக ஆரம்பித்தார்களோ அந்த காரணம் நிறைவேறவில்லை, நீதிமன்றம் தலையீடு என்று ரவிக்குமார் சொல்கிறார்கள். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஒரு சட்டத்தை எப்படி அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு வியாக்கியானம் செய்ய வேண்டும் என்ற உரிமை நீதிமன்றங்களுக்கு தான் இருக்கிறது. நீதிமன்றங்களை தவிர்த்து சட்டத்தை பார்க்க முடியாது. ஆகவே இன்றைக்கு நீட் தேர்வு என்று சொல்லும் பொழுது மருத்துவ கவுன்சில் 2010ஆம் வருடம் அதை உருவாக்கினார்கள். அப்பொழுது இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் இல்லை. 2015இல் உச்ச நீதிமன்றம் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அந்த தேர்வு செல்லும் என்று சொல்லிவிட்டார்கள். 5 வருடம் கழித்து சொல்லியிருக்கிறார்கள். இனிமேல் இதற்கும் மேல் செல்வதற்கு இந்தியாவில் நீதிமன்றம் இல்லை என்ற அடிப்படையான உணர்வு நமக்கு தேவை. இதற்கு மேல் ஐக்கிய நாடுகள் சபைக்கு போகலாமா என்று கேட்க முடியாது. இன்றைக்கு நீட் என்று பொறுத்தவரை அது ஒரு சட்டமான அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு தேர்வாகிவிட்டது. அந்த தீர்ப்பை நீங்கள் எல்லாம் தயவு செய்து படிக்க வேண்டும். அந்த தீர்ப்பில் எந்த காரணத்துக்காக இந்த நுழைவுத் தேர்வு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது சொல்லியிருக்கிறார். இந்த நுழைவுத் தேர்வை பற்றி பேச ஆரம்பித்தவுடன் தமிழ்நாட்டில் எல்லாரும் சமூக நீதி என்று ஒரு குரல் எழுப்புகிறது. மற்ற மாநிலங்களில் அந்த குரல் அது அதிகமாக ஒலிக்கவில்லை. ஆனால் நமது மாநிலத்தில் அதிகமாக ஒலிக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், எந்த நுழைவுத் தேர்வும் சமூக நீதிக்கு விரோதம் என்ற ஒரு கருத்து இங்கே நினைவுகிறது. ஆகவே இந்த பிரச்சனையை, இந்த பேசா பொருளை பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. பேராசிரியர் கல்யாணி அவர்கள் நேரடியாக ஒரு கல்வி நிறுவனத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவருக்கு இந்த பிரச்சனை அவருடைய உள்ளத்தையும் அவருடைய அறிவையும் தூண்டியிருக்கிறது. ஆகவே இந்த பிரச்சனையை ஒரு விவாதம் எழுப்ப வேண்டும். எந்த பிரச்சனையும் பேசா பொருள் அல்ல, பேசக்கூடிய பொருள் தான் என்ற முறையில்தான் இந்த நூலிலே உள்ள கட்டுரைகள்லாம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை மாணவன் அல்லது மாணவி மருத்துவக் கல்லூரி படிக்க முடியுமா? அது ஒரு தியரட்டிக்கல் கான்செப்ட், அது ஒரு தத்துவார்த்த ரீதியான ஒரு எண்ணம் தான். எப்படி ஆர்கே லக்ஷ்மணனுடைய கேலி சித்திரத்திலே திருவாளர் பொதுஜனம் என்று ஒருவர் வருவார். அதே மாதிரி முடி இருக்கும், அதே மாதிரி வழுக்கத்தலை இருக்கும், ஒரு கலர் ஜிப்பாக இருக்கும், தார்பாச்சி கட்டியிருப்பார். அந்த மாதிரி பொதுஜனம் என்ற முறையில் இன்றைக்கு ஒரு பிரச்சனையை பேச வேண்டும் என்றால் கிராமப்புற ஏழை மாணவர்கள் என்று சொல்கிறார். நான் இன்றைக்கு சொல்கிறேன், நான் வழக்கறிஞராக பணியாற்றிய பொழுது என்னிடம் ஒரு பெண், ஒரு மாணவி வந்தாள். அவளுக்கு அன்றைக்கு இருந்த இடஒதுக்கீட்டு முறையின் அடிப்படை அந்த பெண் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த பெண். அவருடைய தந்தை சில்லறை வியாபாரமாக காய்கறி வியாபாரம் செய்தார்கள். ஒரு நாளைக்கு 20 ரூபாய் கூட வருமானம் இல்லாத குடும்பம். அந்த பெண்ணிற்கு அரசு கல்லூரியில் இடம் கிடைக்காமல் ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தது. அந்த பெண் ஆசையுடன் தன்னுடைய கணவுடன் அங்கே சேர்ந்தார். அந்த பெண்ணுக்கு இடம் கிடைத்தது மெரிட் அடிப்படையில். ஆனால் அங்கே சென்ற பொழுது அவர்கள் 40,000 ரூபாய் கட்டணம் என்று சொல்லிவிட்டார்கள்.
அந்த பெண் அங்கே இருக்கக்கூடிய சீனியர் மாணவர்களை கலந்தாலோசித்து என்னுடைய அலுவலகத்துக்கு வந்தார்கள். நாங்களும் வழக்கு போட்டோம். அரசாங்க நிர்ணயித்த கட்டணத்தை தவிர அதிகமான கட்டணம் வாங்கக்கூடாது என்று அந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. அதற்குள் அந்த மருத்துவ கல்வி ஆண்டும் முடியக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது. எங்களுக்கு என்ன தெரியவில்லை, ஒரு ஆண்டு வீணாகிவிட்டது. நான் அந்த பெண்ணிடம் சொன்னேன், இந்த வழக்கை முடித்து நாம் வெற்றி பெறுவதற்குள் இந்த உன்னுடைய மருத்துவ ஆசையெல்லாம் புதைந்துவிடும், என்ன செய்வது அண்ணா என்று கேட்டார். நான் சொன்னேன், நீ அடுத்த வரை அரசு கல்லூரிக்கு முயற்சி செய் என்று சொன்னேன். அதேபோல் முயற்சி செய்து அவர் செங்கல்பட்டு மெடிக்கல் கல்லூரியிலே அவருக்கு இடம் கிடைத்தது. படித்து முடித்து டாக்டராகி இன்றைக்கி எம்டி படித்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த அரசாங்கத்தின் இடஒதுக்கீடு அடிப்படையில் அவளுக்கு தனியார் கல்லூரியில் கிடைத்தாலும் அதற்கான கட்டணத்தை கட்டுவதற்கான வாய்ப்பில்லை. செங்கை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த பிறகும் அவருடைய தினசரி வாழ்க்கைக்கும் கல்வி கட்டணத்திற்கும் அவருடைய பரிசோதனை மற்ற உபகரணங்கள் வாங்குவதற்கும் அவளிடம் பணம் இல்லை. அவருடைய தகப்பனாருடைய வருமானம் 20 ரூபாய் தான் தினசரி. அவளுக்கு நண்பர்களெல்லாம் சேர்ந்து அவளுக்கு உதவி செய்து இன்றைக்கி மருத்துவராக இருக்கிறார். ஆகவே ஒரு ஏழை மாணவன், ஏழை மாணவி என்று சொல்லும் பொழுது நாம் யாரை சொல்கிறோம் என்பதை யோசித்து பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த அகரம் அறக்கட்டளை மூலம் பல நலிவுற்ற பகுதியை சேர்ந்த மாணவர்கள் பல்வேறு கல்வி பிரிவுகளில் படித்து வருகிறார்கள் என்றால் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருந்தால் ஒழிய சில பேரால் முன்னேறவே முடியாது. ஆகவே நாம் யாரை பற்றி யோசிக்கொண்டிருக்கிறோம் என்ற கேள்விக்கு நாம் பதில் இங்கே சொல்லி ஆக வேண்டும். நான் எனக்கு ஏற்பட்ட இந்த அனுபவத்தில் இன்றைக்கு ஒரு ஏழை மாணவன் என்று சொல்லும் பொழுது பேராசிரியர் கல்விமணி அவர்கள் சில புள்ளி விவரங்கள் எல்லாம் கொடுத்தார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த 3000 இடங்களுக்கு நாம் எப்படி இடஒதுக்கீடுக்கு குந்தகம் இல்லாமல் எப்படி நாம் தயார் செய்வது என்பதை தான் யோசிக்க வழிய எந்த தனியார் கல்லூரியிலும் யாரும் படிக்க முடியாது. அதுதான் உண்மை. ஆதரவு இல்லை என்றால் படிக்க முடியாது. அப்போ அரசாங்க கல்லூரியில் படிக்க வேண்டும் என்றாலும் உதவி தேவை. அப்படிப்பட்ட ஒரு உதவி இன்றைக்கு நீட் தேர்வு என்ற முறையில் வரும்போது அதற்கும் தயாரிப்பு தேவை. எந்த நுழைவுத் தேர்வும் தயாரிப்பு இல்லாமல் போக முடியாது. இன்றைக்கு ஐஐடி போன்ற நிறுவனங்களில் நுழைவுத் தேர்வு எழுதுவதற்கென்றே பல நிறுவனங்கள் இருக்கின்றன. உதாரணமாக ராஜஸ்தானில் உள்ள கோட்டா என்ற அந்த நகரத்தில் கிட்டத்தட்ட 20-30 நிறுவனங்கள் இதே வேலையாக வைத்திருக்கிறது. அங்கே போய் சேர்ந்து உறைவிட பள்ளியிலே படித்து தான் பல பேர் இன்றைக்கி ஐஐடி தேர்வில் வருகிறார்கள். ஆகவே நீட் தேர்வு என்பது இன்றைக்கு கட்டாயமாகிவிட்ட பிறகு நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் இப்படிப்பட்ட ஆசை உள்ள மாணவர்களை, தகுதியுள்ள மாணவர்களை தயார் செய்து அவர்களை நாம் தயாரித்து இந்த தேர்வுக்கு அனுப்புவது ஒரே வழிதான். பேராசிரியர் கல்விமணி அவர்கள் சொன்னது போல் பாடத்திட்டங்களை மாற்ற வேண்டும் அல்லது 11வது வகுப்பில் தேர்வு வைக்க வேண்டும் என்று பல விவாதங்கள் போகலாம். ஆனால் நீட் தேர்வு என்பது இன்றைக்கு ஒரு புதிய விவாதத்தை உருவாக்கிறது. அது மறைமுகமாக இன்றைக்கு பள்ளி கல்வி எந்த அளவுக்கு தாழ்ந்திருக்கிறது என்பதை அதை குறியீடாக காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். ஆகவே நீட் தேர்வு என்று நாம் பேசக்கூடிய அதே நேரத்தில் இன்றைக்கு பள்ளி கல்வி எந்த அளவில் இருக்கிறது என்பதை பற்றியும் நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறோம். என்னுடைய கட்டுரையின் இறுதியில் டாக்டர் பாலாஜி சம்பத் அவர்களுடைய முகநூல் பதிவை நான் வெளியிட்டிருக்கிறேன். இன்றைக்கு தி கொலாப்ஸ் ஆஃப் தி ஹையர் எஜுகேஷன் இஸ் a ரிசல்ட் ஆஃப் கொலாப்ஸ் ஆஃப் தி ஸ்கூல் எஜுகேஷன் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு பள்ளிக்கல்வியை நாம் கட்டவில்லை என்றால் உயர்கல்வியை பற்றி நாம் யோசிக்கவே வேண்டாம். அது ஒரு காணல் நீராகத்தான் இருக்கும் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். வணக்கம்.